Hi students, welcome to Priya's Mini Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.3 ஓட கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிடுங்க. LCM of each of the following polynomials a square plus 4a minus 12 a square minus 5a plus 6 whose GCD is a minus 2. இப்போ இந்த 3.3 எக்ஸசைஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம்ஸ்லாம் எப்படி பார்த்தோம், ஒரு ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணோம். கரெக்டா? என்ன ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணோம் நம்ம? f of x into g of x is equal to LCM into GCD அப்படின்னு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் சொன்னோமா? அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் LCM நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், LCM மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இங்கே இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க GCD இங்கே போனால் என்ன ஆகும், டினாமினேட்டரில் போகுமா? அப்போது LCMோட ஃபார்முலா என்ன? f of x into g of x divided by GCD. ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? இது நம்மளுடைய ஃபார்முலா. இதை நம்ம ஃபஸ்ட்டு செம்மில் வெரிஃபை பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், LCM ஈக்குவல் டு f of x into g of x by GCD அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ஒன்று f of xன்னு எடுத்துப்போமா? ஸோ அப்போ f of x is equal to a square plus 4a minus 12. கரெக்டா? ஸோ இப்போ ஏற்கனவே என்ன சொன்னேன், இதுதான் வந்து என்னது, நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இதுதான் சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இப்போது -12ன்னு ஒரு நம்பர் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் +4 வரணும். ஸோ இப்போ என்ன நம்பர் இருக்குது உங்களுக்கு, 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், 6 2 times 12 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்புறம் வேறு என்ன நம்பர்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 4 3 times இருக்குது. பட் இங்கே 4 இருக்கிறதுனால நம்ம 4 போட முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், 6 2 times 12ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே +4 வரணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே தான் 2 போடணும். 6ல் 2 போயிடுச்சுன்னா தான் +4 வரும். நீங்கள் இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு -4 ஆகிடும். இப்போ பாருங்கள், 6ல் 2 போயிடுச்சுன்னா +4 வருது. 6 into -2 -12. அண்ட் என்ன, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இப்போ இது டைரெக்டாக எப்படி எழுதலாம், இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா இந்த 6ஐயும் 2ஐயும் நீங்கள் எப்படி எழுதலாம், ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். a + 6 into a - 2. இங்கே என்ன சிம்பிள், இங்கே ப்ளஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ். இப்போ நம்ம f of x ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டோமா? அடுத்தது பாருங்கள், g of x பாருங்கள். g of x is equal to, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, a square minus 5a plus 6 இருக்கா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இது தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம், இங்கே +6 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணால், ஐ மீன் மல்டிப்ளை பண்ணால் +6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். எப்படி, -5 வரணும், +6 வரணும். இப்போ 3 2s are 6 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 3யும் 2வையும் ஆட் பண்ணால் -5 வரணும்னா என்ன அர்த்தம், -3 -2. பாருங்கள், -3யும் -2வும் ஆட் பண்ணால் -5 வரும். -3யும் -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +6 வரும். அப்போது இங்கே என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக இது அப்படியே எடுத்து எழுதலாமா, a - 3 into a - 2. ஸோ என்ன பண்ணிட்டோம், இந்த ரெண்டும் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருச்சு, f of x தெரிஞ்சிருச்சு, g of x தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது, இதுக்கும் காமனாக என்ன இருக்குது நம்மளுக்கு, இதுதான் வந்து காமனாக இருக்குது. ஸோ நம்ம GCD அப்படின்றது நேரத்தை காமன் ஃபேக்டர் அவங்களே a - 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது, நம்ம போட்டது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோன்றது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோமா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டெப் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம், LCM is equal to, இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க. இப்போ கண்டுபிடிங்க, LCM is equal to f of x into g of x divided by GCD. கரெக்டா? இப்போ நம்மளோட f of x என்னது, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க, இதுதான் f of x. ஸோ a + 6 into a - 2 into g of x என்னது, a - 3 into a - 2. இதுதான் என்னது, நம்மளுடைய g of x divided by. ஸோ இப்போ GCD என்ன கொடுத்தாங்க, a - 2. அவங்களாம் எங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ a - 2 எழுதுங்க. இப்போ எதையும் கட் பண்ண முடியும், நம்ம ஏதாவது ஒரு a - 2 a - 2 கட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு LCM மீதி என்ன தான் இருக்குது, நம்மளுடைய LCM a + 6 into a - 2 into a - 3.
இதை இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, இதை அப்படியே விட்டுடுங்க. இதுதான் வந்து நம்மளுடைய எல்சிஎம். ஸோ இப்போ இதோட இந்த ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். x power 4 minus 27 a cube x minus 3a the whole square and GCD கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு f of x, g of x, அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், LCM அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து f of x என்ன கொடுத்துருக்காங்க எழுதுங்க. f of x is equal to x power 4 minus 27 a cube x. இப்போ இதை ப்ராடக்டாக மாற்றணும் கரெக்டாக. அதாவது வந்து இது எல்லாமே இப்படி இருக்க ப்ளஸ் மைனஸில் இருக்குது. நமக்கு என்ன வேணும், பவரில் இருக்க காமனாக இருக்கிறது வெளில எடுக்கணும். இப்போ எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸை வெளியில் எடுங்க. மீதி என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி 3 இருக்குமா. ஸோ இங்கே 1 இருந்தால் இங்கே 3 + 1 தான் 4 வந்திருக்கு. ஸோ அப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் இப்போ 27 எக்ஸ் வெளியில் போயிடுச்சு. மீதி என்ன தான் இருக்குது நமக்கு, 27a கியூப் இருக்குது. ஸோ இப்போ இந்த 27a கியூபை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், இந்த 27ஐ 3a the whole cube எழுதலாமா பாருங்கள். அதாவது 3 கியூப் அப்படின்னா என்ன அர்த்தம், 3 3s are 9, 9 3s are 27a கியூப். அப்போ 27ஐ 3 கியூப்னு மாற்றி 3a the whole கியூப்னு எழுதுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 3a the whole கியூப். இது ஏன் மிஸ் இப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஃபேக்டரை வந்து இங்கே பாருங்கள் x மைனஸ் 3aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வர மாதிரி கொஞ்சம் பிரித்தா தான் நம்ம கட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். இப்போ என்ன தெரியுது, a கியூப் மைனஸ் b கியூப். a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன சொன்னேன், a மைனஸ் b. அப்போ x மைனஸ் 3a இன்டூ a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ab. abனா அர்த்தம் 3ax. ஸோ 3ax ஃபார்முலாவில் நெக்ஸ்ட் என்னது, b ஸ்கொயர். b ஸ்கொயர்ன்ற அர்த்தம் 3a the whole ஸ்கொயர். அப்போ 9a ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய f of x. இப்போ பாருங்கள் நான் எப்படி பிரிச்சிருக்கேன், ஒரு ப்ராடக்ட் எக்ஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் 3a ஒரு ஃபேக்டர், அப்புறம் இந்த போர்ஷன் ஒரு ஃபேக்டர். இது எல்லாமே எப்படி தான் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் g of x எழுதுங்க. g of x is equal to x minus 3a the whole square. இப்போ நிறைய பேர் இதை பார்த்தது என்ன பண்ணுவாங்க, a minus b whole square ஃபார்முலா எழுதுவாங்க. நீங்கள் a minus b whole square ஃபார்முலா எழுதுங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ப்ராடக்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், ++ன்னு எழுதுகிறோம். பட் நமக்கு என்ன வேணும், எல்சிஎம்னாலே மல்டிப்ளிகேஷனில் தான் வேணும். ஸோ எனக்கு ப்ளஸ் வேண்டான்றதுனால நான் a minus b whole square ஃபார்முலா எழுதலை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து எதுவுமே என்ன பண்ண வேணாம், மாற்ற வேண்டாம். ஏன்னா இங்கேயே x minus 3a இருக்குது, பவர் 1 இருக்குது. இங்கே x minus 3a இருக்குது, பவர் 2 இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேக்டராகவே இருக்குது. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா எழுதலாமா. எல்சிஎம்மோட ஃபார்முலா என்ன, LCM is equal to f of x into g of x divided by GCD. எழுதியாச்சா. இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், f of x எடுத்து எழுதுங்க. x into x minus 3a into x square plus 3ax plus 9a square. இது வரைக்கும் என்னது நம்மளோட f of x. இப்போ அடுத்தது இந்த g of x அப்படியே எழுதுங்க. x minus 3a the whole square. இது g of x. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் பண்ணுவோமா. டிவைட் பண்ணிவிட்டு GCD என்ன தான் கொடுத்துருக்காங்க, x minus 3a. ஸோ அப்போது x minus 3a போட்டாச்சா. இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன கட் பண்ணலாம், இங்கே ஒரு x minus 3a, இங்கே ஒரு x minus 3a, வேறு எதுவும் நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு எல்சிஎம் என்ன தான் இருக்குது பாருங்கள். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு x இன்டூ x minus 3a the whole square. நான் ஜஸ்ட் இடம் மாற்றி எழுதியிருக்கேன். அதுக்காக நீங்கள் இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ நான் இது வந்து சின்ன நம்பர்னா இது முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ இன்டூ x ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய எல்சிஎம். ஸோ இப்போ இதோட செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.